மார்னிங் எவ்ரிவன், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 19 மே 2026 செவ்வாய்க்கிழமை. தினமணியில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் பார்க்கலாம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, போர்களுக்கு அமைதி தான் தேர்வு, பிரதமர் மோடி மீண்டும் வலியுறுத்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி அவர் ஸ்வீடனில் இருந்தார் இல்லையா, இப்போது நார்வேக்கு போயிருக்கார், சரியா? நார்வேயில் இருக்கக்கூடிய ஓஸ்லோ அப்படின்ற கேபிட்டலுக்கு போயிருக்காரு. ஸோ அங்கே அவர் சில பேச்சுகள் பேசியிருக்காரு. அகைன் இந்த வெஸ்ட் ஏஷியா வாரம் வந்து நம்ம சீக்கிரம் முடிக்கணும், அப்போ தான் வந்து எல்லாமே பழைய நிலைமைக்கு திரும்பும். லைக் ட்ரேடிங் ஆகட்டும், இல்லையா, மக்களுடைய வாழ்வாதாரம் ஆகட்டும். அதனால் ஸோ போகிற சீக்கிரம் முடிவு கொண்டு வந்து அமைதியை நிலைநாட்டணும் அப்படின்றத பேசியிருக்காரு. ஸோ அங்கே அந்த நாட்டுடைய அதிபர் அவரையும் சந்திச்சிருக்காரு. ஓகே, சாரி, பிரதமர் ஓஸ்லோவில் அந்த நார்வேவுடைய பிரதமர் ஜோனஸ் கார்ஸ்டேட். ஓகே, அவர் நேம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே போகிற இடத்துல அந்த பிரதமர் நேம் மட்டும் ஜஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? சம்டைம்ஸ் மேட்ச் த ஃபாலோவிங்கில் அந்த மாதிரி கேட்டாங்கன்னா அதனால். ஓகே, ஸோ அதே மாதிரி இவர் அங்கே போனதால் நார்வே கிட்ட நார்மலாக அதை பற்றிலாம் பேசிவிட்டு அவர் வந்து ஆக்சுவலாக வந்து போன இயர் மார்ச்லேயே வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஓகே, மார்ச் டு ஏப்ரலில். பட் இந்த பகல்காம் தாக்கத்தினால வர முடியல அப்படின்ற மாதிரி தான் பேசியிருக்காரு. ஸோ அது நமக்கு தேவையில்லை. நமக்கு என்னென்னா வந்து நார்வே வந்து மோடிக்கு ஒரு அவார்ட் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? நேற்று ஸ்வீடன் ஒரு அவார்ட் கொடுத்தாங்க இல்லையா, போலண்ட் ஸ்டார் அப்படின்னு சொல்லி. ஸோ அதே மாதிரி நார்வேவும் வந்து கிராண்ட் கிராஸ் ஆஃப் தி ராயல் நார்வேயன் ஆர்டர் ஆஃப் மெரிட் அப்படின்ற இந்த விருதை வந்து கொடுத்துருக்காங்க, சரியா? ஸோ இது வந்து 32nd அவார்ட். ஓகே, ஸோ 31st வந்து ஸ்வீடன் கொடுத்தது, 32nd வந்து நார்வே கொடுத்தது, சரியா? ஓகே, ஸோ அடுத்து வந்தீங்கன்னா தமிழக பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்க முதல்வர் விஜய் ஆலோசனை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இங்கே ஒரு அமைப்பை மட்டும் நம்ம பார்த்துட்டு போயிடலாம். ஸோ என்ன அமைப்போடு அவர் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை தொழில் வர்த்தக கூட்டமைப்பு, ஓகே, எம்சிசிஏ அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மெட்ராஸ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி, சரியா? ஸோ இது வந்து 1836 உருவாக்கப்பட்டது. எதுக்கு உருவாக்கப்பட்டதுன்னா, இந்த மாதிரி தொழில் வளர்ச்சி, இது வர்த்தகத்தை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், அந்த மாதிரி அந்த டைமில் பிரிட்டிஷ் டைம்லேயே இம்ப்ளிமெண்ட் பண்ணது தான் இந்த ஒரு அமைப்பு. ஸோ இதை மட்டும் நம்ம இங்கே பார்த்துக்கிறோம், சரியா? ஜஸ்ட் ஒரு நோட் இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க எம்சிசிஏனா என்ன அப்படின்றது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்தோம்னா சேம் நம்ம மாவட்டங்களில் நம்ம ஸ்கிப் பண்ணுறோம், மாவட்ட நியூஸஸ். ஓகே ஓகே, இன்றைக்கி எடிட்டோரியலில் பார்த்தீங்கன்னா வந்து சுயநல வல்லரசுகள் அப்படின்ற ஒரு டாபிக் கீழே ரீசெண்டாக நம்ம பார்த்துருந்தோம். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து சைனா வந்திருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு, சரியா? ஸோ அந்த வல்லரசுகள் என்னென்ன முக்கியமான முடிவுகள் எடுத்திருக்காங்க, என்னென்ன எம்ஓஎஸ் அந்த மாதிரி என்னென்ன போட்டிருக்காங்கன்றதை பற்றி ஒரு டிஸ்கஷன். ஆல்ரெடி வந்து சைனாக்கும் வந்து தைவானுக்கும் வந்து ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு இல்லையா? ஏன்னா சீனா வந்து என்ன சொல்கிறாங்க, தைவான் வந்து சீனாவுடையது, அவங்க வந்து சரணடையணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போது அந்த டைமில் வந்து அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் ஆகாதுன்றதுனால அமெரிக்கா வந்து தைவானுக்கு சில அவங்களுடைய இராணுவ தளவாடங்கள், அவங்களுடைய அந்த உயர் ரக இராணுவ அமைப்புலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து அவங்க வந்து கொடுத்துட்ருந்தாங்க, ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க தைவான். ஸோ இப்போ சீனாவோட அவங்க சந்திச்சபோது நாங்கள் இதை பற்றி முடிவெடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் சொல்லியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இது எதுவும் வந்து கன்ஃபார்மாக சொல்லலை, பட் இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ இரு தலைவர்களும் வந்து உலகளாவிய அந்த பிரச்சனைகளை பற்றியும் பேசியிருக்காங்க, லைக் வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸை பற்றியும் பேசியிருக்காங்க. ஓகே, சரி. ஸோ இதில் நம்ம அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இல்லை, ஜஸ்ட்டு நம்ம பார்க்குறோம். என்ன உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு டைம் ரீட் பண்ணி பாருங்கள், சரி? ஜஸ்ட் ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்தோன்னா இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரஷ்யா கச்சா எண்ணெய் இறக்குமதி தொடரும், மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம க்ரூட் ஆயில் வாங்குறதுனால வந்து ட்ரம்ப் வந்து வரி போட்டார். ஓகே, அப்புறம் இந்த வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ் வந்ததால் நீங்கள் வாங்கிக்கலாம் ரஷ்யா கிட்ட அப்படின்னு சொன்னார். ஸோ இப்போது அது இன்னும் தொடரும் அப்படின்றத தெளிவுபடுத்தியிருக்காங்க மத்திய பெட்ரோல் துறை அமைச்சகம், சரியா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்தோம்னா நேற்று ஸ்வீடனில் பேசுகிறத பற்றி கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் வந்து முதலீடு பண்ணுங்கள் அப்படின்றது. ஓகே, அதை நான் ஸ்கிப் பண்ணுறேன், அதில் எதுவும் பெருசாக இல்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்தோம்னா ஓகே,
டெல்லியில் அடுத்த வாரம் குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் ஆலோசனை கூட்டம் அப்படின்றத மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ குவாட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாட்ரிலேட்ரல் டயலாக் செஷன் அப்படின்ற இது ஸ்ட்ராட்டஜி. சரியா, இதில் வந்து 4 பேர் இருப்பாங்க. இது ஒரு இந்தோ பசிபிக் கூட்டமைப்பு. சரியா, ஸோ இதில் யார் யார் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா இந்தியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா அண்ட் ஜப்பான், இவங்க 4 நாடுகள் தான் இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து இது வந்து 1997 ஸ்டார்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன், இஃப் ஐ ரிமெம்பர் கரெக்ட்லி. ஓகே, சாரி நாட் 1997, 2007 ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இதோட இது வந்து லைக் அந்த ரீஜன், அந்த நாடுகளுக்குள்ளே ஒரு அமைதி, ஒரு இது, ஓகே, அது மாதிரி இது பண்ணுறது. ஸோ இப்போது அதோட வெளியுறவு அமைச்சர்கள் எல்லா கண்ட்ரிஸோட எக்ஸ்டர்னல் மினிஸ்ட்ரி இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஆலோசனை கூட்டம் வந்து அடுத்த வாரம் நடைபெற போகிறத சொல்கிறாங்க. சரியா, ஓகே, மேபி டெல்லியிலே நடக்கலாம். ஓகே, சரி. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஸோ வேறு எதுவும் இம்பார்ட்டண்ட்டாக நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இல்லை. ஓகே, நம்ம என்னென்னலாம் பார்க்குறோமோ அதோட பேக்ரவுண்ட் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, சரி, மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றிகள்.